பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வனிதா பொண்ணு, அதுக்கப்புறம் வனிதாவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட், ஸோ வனிதாவுடைய ஃபேமிலியே வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களுடைய பட ப்ரமோஷனுக்காக வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு எப்பவும் போல் வந்து அவங்க சைடில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து எல்லாமே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையை வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவங்களோட ஒரு புரிதல் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லார்கிட்டையும் வந்து சொன்னாங்க. அதை கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ டிவோர்ஸ் பற்றி வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து டிவோர்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, அதெல்லாம் காலம் மாறி போச்சு, இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டிவோர்ஸுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. பட் அது வந்து அப்படி எல்லாருமே அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கணும், பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். ஸோ அவங்க சொன்ன டெஃபினேஷன் எனக்கு பிடிக்கல. ஓகே, அதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக வேணாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய கருத்து தான் கரெக்டு, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டு, அவன் லைஃபுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு கோட்பாட்டில் போயிட்டுருக்காங்க. நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். ஸோ வனிதாவோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. வந்துட்டு இன்னும் 4 பாசிட்டிவான வார்த்தைகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து நல்லா பேசினாங்க. அப்புறம் மாஸ்டர் அவரும் வந்து நல்லா பேசினார். ஸோ இதுதான் தகவல்.